பரமபதம் கேம். வாழ்க்கைனா எப்படி இருக்கும்னு இந்த கேம் உங்களுக்கு எக்ஸாக்ட்டா சொல்லி கொடுக்கும். 1ல இருந்து 110 120 வரைக்கும் கட்டம் இருக்கும். கையில இருக்கிற டைஸ்ல 1ல இருந்து 6 வரைக்கும் நம்பர் இருக்கும். அந்த டைஸ் உருட்டி 0ல இருந்து ஆரம்பிச்சு 120 கம்ப்ளீட் பண்ணி வெளியே போகணும். இதுதான் கேம். ஆனா அது அவ்வளவு ஈஸி கிடையாது. இன்னொரு விஷயம், ஈவினிங் 6 மணிக்கு மேல இந்த கேம் ஆத வேணாம்னு நிறைய வீட்ல சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுங்க, எனக்கு தெரியாது. ஜெயிக்க ஓடுற நீ பல பாம்புங்களை தாண்டி ஓட வேண்டி இருக்கும். அது சந்திரமுகி பாம்பு மாதிரி சமத்தாலாம் இருக்காது. தப்புன்னு அறிஞ்சு கீழே உட்கார வச்சுதான். தப்புன்னு அது வேறாதா, தப்புன்னு அது வேண்டா, தப்பு தப்பு தப்புன்னு அது வேண்டா. கெட்டவன் இதுக்கானா அங்க நல்லவனும் இதுப்பான். நிஜத்திலயுமே இங்க அந்த நல்லவன் தான் ஏனி. அவன் கவட்டை கடியில போய் நம்ம நின்னோம்னா போதும், அழகா கையை கொடுத்து நம்மள மேல தூக்கி வித்துருவான். சில டைம் நாம போகிற வழியிலேயே ஏனி பக்கத்திலேயே பாம்பும் இருக்கும். 2 விழுந்தா ஏனி, 3 விழுந்தா பாம்புன்னு. 2 விழுகலனாலும் பரவாயில்ல, இருக்கிற 6 நம்பர்ல இந்த 3ங்கிற ஒரு நம்பர் மட்டும் விழுந்துட கூடாதுன்னு எல்லா கடவுளையும் வேண்டிக்கிட்டு உறுத்துவேன். கடவுள் உன் வேண்டுதல்ல வேட்டு வச்சு வெடிச்சிட்டு 3 கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? அந்த பாம்பு ஸ்டார்டிங்ல ஆரம்பித்த நாம பாம்பு கூட பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு இருப்போம். பின்னாடி இருந்தவெல்லாம் தருன்னு நம்மள ஓவர்டேக் பண்ணி போவான். அதுலயும் ஒருத்தனுக்கு மட்டும் ஏனியா விழுகும். ஜாக்கி ஜான் மாதிரி கடந்து மேல போய்கிட்டே இருப்பான். அவனை பார்த்துலாம் பதத்தை பத்தாதீங்க. பரபரப்பா மேல போய் பெரிய பாம்பு கிட்ட கடி வாங்கி பாவமா கீழே போய் உட்காந்துப்பான். எல்லாத்தையும் தாண்டி மேல போனப்பதான் 4 விழுந்தா வின்னு இருக்கும். ஆனா உனக்கு 3 தான் விழுவோம். திரும்ப உனக்கு தாயம் விழுறதுக்குள்ள மத்த தாயரி பத்தங்கெல்லாம் ஜெயித்துருவானுங்க. தட் இஸ் லைஃப். எப்ப வேணா என்ன வேணா நடக்கும். நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஆனாலும் வேற வழியே இல்ல. ஜெயிக்கிறத வரைக்கும் ஓடிதான் ஆகணும். ஆனா கண்டிப்பா லாஸ்டா வாச்சும் ஜெயிப்பேன்.